எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்டா செப்டம்பர் 28 குரூப் 2 2A எக்ஸாம் எழுதிருந்தோம். அதுக்கான அபிஷியலான கீ ஆன்சர் இப்போ டிஎன்பிசில இருந்து டென்டேட்டிவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இது ஃபைனல் கீ இல்ல, டென்டேட்டிவ் கீ தான். ஓகேங்களா, சப்போஸ் நமக்கு ஏதாவது கேள்விகளுக்கு தவறான விடை அளிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு நம்ம சேலஞ்சும் பண்ணலாம். ஓகேங்களா, அது அப்புறமா பார்க்கலாம். முதல்ல கீ ஆன்சரை பாருங்க. நிறைய கேள்விகள் பிரைவேட்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பிரைவேட்ல கொடுக்குற கீக்கும் ஓகேங்களா டிஎன்பிசி அபிஷியலா அவங்க கொடுக்குற கீக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. அதே மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பாருங்க மானோட தொகை மரபு எல்லாம் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. டிஎன்பிசி அபிஷியலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க டென்டேட்டிவ் கீழ கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நிறைய கீ ஆன்சர் மாறுது. ஓகேங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. பிரைவேட்ல இருக்கிற கீயை அதை யாரும் ஃபைனலா எடுத்துக்க மாட்டாங்க. டிஎன்பிசி என்ன சொல்றாங்களோ அதுதான் கீ. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு விடை மாறி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுல எவ்வளவு வருது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா, ஸோ எல்லாரும் பாருங்க, நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் மாறி இருக்கு. ஓகேங்களா, பிரைவேட்டா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதற்கும் இதற்கும் நிறைய கேள்விகள், நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகேங்களா, பாருங்க எல்லாமே அவங்க டிஎன்பிசியை கூட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற மாதிரி நாங்கள் வல்லுநர் குழுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு கூட ஜிஎஸ்ல கேள்விகள் ஒரு சில கேள்விகளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பிரைவேட் கீயை வச்சு நம்ம ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் இதுக்கே டிஎன்பிஎஸ்சியால சொல்ல முடியல, அவங்களே வல்லுநர் குழுவுக்கு இந்த கொஸ்டின்ஸை அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸும் இருக்கு. ஸோ பாருங்க, ஏதேனும் தவறு இருந்தா நம்ம சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் டிஎன்பிசிக்கு. அது எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கீ ஆன்சர் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கீ ஆன்சர் செக் பண்ணிட்டு எவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா, நம்ம ஒரு 150 தாண்டி இருக்கோம்னா தாராளமா நம்ம மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு பிரைவேட் கீக்கும் இதுக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சு டிஃபரன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ பாருங்க நிறைய கொஸ்டின்ஸுக்கு டிஃபரன்ஸ் வரும். பட் இதுதான் டிஎன்பிசி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அவங்களோட கீ தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபைனல். பிரைவேட் கீலாம் ஏன்னா அவங்க எப்படி டிஎன்பிசி எப்படின்னா அவங்க ஒரு சோர்ஸை வச்சு கொஸ்டின் எடுத்துருப்பாங்க. ஸோ அதுல என்ன கீ இருக்கோ அதை தான் இப்போ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஏதேனும் தவறு இருந்தா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு டென்டேட்டிவா இவங்க கொடுத்துருக்கிற கீயை செக் பண்ணுங்க. ஒரு 150+ மேல இருந்தா ஓகேங்களா தாராளமா நம்ம மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நண்பர்கள் செக் பண்ணுங்க. ஓகேங்களா, வேற ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் நான் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, நன்றி.